கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கை என்றென்றைக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டதாய் நிலையானதாக இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள், உலக இச்சைகள் ஒரு நாள் ஒளிந்து போகும் பிரியமானவர்களே. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலக காரியங்களிலே நாம் அன்பு கூறக்கூடாது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இச்சையான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நாம் தேவ சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களை வாழ வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உலக ஆசைகளை, உலக இச்சைகளை, உலக காரியங்களை வெறுத்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களே நாம் இருக்க வேண்டும். அழிந்து போகிற காரியங்களுக்கு, இந்த உலக காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு தேவ சித்தத்தை நாம் செய்கிறவர்களே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் கிறிஸ்துவனுடையவர்கள், நம்முடைய ஆசைகள் இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மாம்ச இச்சைக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு மாம்ச இச்சையை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றாமல் வாழ முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே உலக காரியங்களிலே, உலக இச்சைகளிலே விழுந்து கிடக்கிறோமா? உலகத்தில் அன்பு கூர்ந்து தேவ சித்தத்தை செய்யாமல் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவ சித்தத்துக்கு நேராக நடப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும்போது இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுகிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி செய்வோம், பரிசுத்தத்திலே நிலைத்திருப்போம், பிதாவின் சித்தத்தை செய்வோம். இந்த உலக காரியங்களிலே, உலக இச்சைகளிலே, உலக சிற்றின்மைகளிலே விழுந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலக காரியங்களை வெறுத்து தேவ சித்தத்துக்கு நேராக நடப்போம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற வழியிலே நடப்போம், பரிசுத்த வழியிலே நடப்போம், சத்திய வழியிலே நடப்போம். அழிந்து போகிற காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு என்றென்றைக்கும் நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்கிறதான தேவ சித்தத்தை செய்து கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களை வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், பரிசுத்தமுள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லை செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்படி நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர், மனம் இறங்குங்க, ஆசீர்வதிங்க. நன்மைகளினால் நிரப்புவீராக. பொருளாதார தேவைகளை சந்திங்க. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. சத்துரு கொண்டு இருக்கிற எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களே மாற்றுங்க. தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குவீராக. இப்படியே சுகமாக்குக்காரன் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்தில் இப்படியே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையினால் நிரப்புவீராக. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு பேசுங்க. அதிகாலையிலிருந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க பலன் தாங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், எல்லையின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து அப்படியே ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. எந்த வேதனைகளோ தீங்கோ தொடாதபடிக்கு வேலையடைங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். நீரை எங்களுக்கு அடைக்கலாம், நீரை எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த உலக காரியங்களை வெறுத்து தேவ சித்தத்துக்கு நேராக எங்களை நடத்துவீராக. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.